ரூல் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிறது ரெண்டு கண்ட்ரீஸ் இருக்கு. இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில FTA இருக்கு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போற கூட்ஸுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது, ஓகேங்களா, இம்போர்ட் டியூட்டி கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னொரு கண்ட்ரி சி இருக்கு. இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிக்கு இவங்களோட கூட்ஸ அனுப்பி இது ஒரு டிரான்சிட் ட்ரேட் மாதிரி இந்த கண்ட்ரில இருந்து இந்த ட்ரேடுக்கு அனுப்ப முடியுமா? இவங்க கிட்ட இருந்து ஆரிஜின் ஆன ப்ராடக்ட் மாதிரி இதை அனுப்ப முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த சி கண்ட்ரி வந்து இந்த பி கண்ட்ரி கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடாமையே இவங்களோட கூட்ஸை டம்ப் பண்ண முடியும். இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ரூல் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிற அந்த இதுவை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளா இப்ப சைனா இருக்குங்க, பங்களாதேஷ் இருக்கு, இந்தியா இருக்கு. சைனா என்ன பண்ண முடியாதுன்னா, இவங்களோட ப்ராடக்ட்டை பங்களாதேஷுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பங்களாதேஷ் வந்து அந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு வேல்யூ அடிஷனுமே பண்ணாம இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பங்களாதேஷ் என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய வேல்யூ அடிஷனை அவங்க பங்களிப்பை செஞ்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா அது அவங்களோட ப்ராடக்ட்டா நம்ம ஏத்துக்க தேவையில்லை. அப்ப இது எந்த ரூல், எந்த கண்ட்ரில இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு, மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனான்னு ஏன் போடுறாங்கன்னா இதுக்கு தான் போடுறாங்க.